நான் 2 ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அனுப்பிட்டேன். ஸ்டில் நோ ரெஸ்பான்ஸ். மை ப்ரொஃபைல் கிரியேட்டட் பண்ணும்போது பெய்டா $50 வச்சிருக்கான். ஸோ காசெல்லாம் கொடுக்கவே தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ டோன்ட் டூ தட். ஃப்ரண்ட் அண்ட் வெப் டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரெண்டும் வந்து யூ கே நாட் மிக்ஸ் இட். ஓகே, நீங்கள் வந்து இன்னும் என்னுடைய வீடியோஸ் எதுவுமே பார்க்கல அப்படின்னு எனக்கு தோணுது. என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம சேனல்லே லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களே வேறு யாராவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் யாராவது லைவ் வந்து இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா எனக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷமே இருக்காது. என்னுடைய சேனல் கேமரா இன்னும் வரவே இல்லை. ஸோ தீபக், 2 ப்ரொபோசல் பண்ணிட்டேன், நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து பயங்கர அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தெருவில் கடை போட்டிருக்கீங்க, 2 பேர் கிராஸ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து என்கிட்ட வாங்கலை அப்படின்னு நான் பயங்கர ரிஜெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிகாஸ் அதே கான்செப்ட் கிடையாது அப்படின்னாலும் அதுக்கு ரிலேஷன் இருக்கு. 2 ப்ரொபோசல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணீங்களா, ப்ரொஃபைல் எப்படி எழுதியிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை உட்காந்து நீங்கள் பார்த்து ஃப்ரண்ட் அண்ட் வெப் டிசைனிங்கில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் அண்ட் வெப் டிசைனிங் இல்லை வீடியோ எடிட்டிங். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி சொல்லும் போதே வந்து எனக்கு தெரியுது நீங்கள் வந்து யூ ஹவ் நாட் வாட்ச் த வீடியோஸ், ஆர் வீடியோ பார்த்துருந்தாலும் மேபி உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்திருக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் இன்னும் இங்கே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதை நான் மதிக்கிறேன் கண்டிப்பாக தீபக். ஸோ இதை தாண்டி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எவ்வளவு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் பண்ணால் ரிப்ளை வரும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே இருக்குது, என்னுடைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்கள், பல ஜாப் போஸ்ட் பார்க்கணும். 2வது பல ப்ரொஃபைல்ஸ் படிக்கணும், ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல்ஸ் படிக்கணும். 3வது உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து சொல்யூஷன் ஓரியன்டாகவும் மார்க்கெட் ஓரியன்டாகவும் எழுதணும். நீங்கள் வந்து இப்போ டெக்னிக்கலாக சொல்கிறீங்க, ஐ ஆம் ஃப்ரண்ட் அண்ட் டிசைனர்னு போட்டிருக்கீங்க. உங்களை அறிமுகப்படுத்தும் விதத்தை மாற்றுங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கனாலே நிறைய வரும். லீட்ஸ்னா என்ன, அப்புறம் அப்வொர்க் ப்ரொஃபைல் மிஸ்டேக்ஸ்னு வச்சுருப்பேன், 2 வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க தீபக்.